ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடியில் போற்றி போற்றி। ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக। ஓம் முருகா சரவண பவ குகாய நமக। உலகெங்கு வாழ்வின் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்। நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி। இன்னைக்கு நாம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம்னா 2024 அக்டோபர் மாதம் கடக ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம்। இந்த ராசி பலன்கள்ல முதல்ல கிரகங்களுடைய நகர்வு, அதனால மாறி இருக்கக்கூடிய பலன்கள், அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு உங்க ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரத்திற்கும் உண்டான ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா எது எது இந்த மாசத்துல எந்தெந்த நாட்கள் சுப நாட்கள், எது எது அசுபமான நாட்கள், எது எது யோகமான நாட்கள் அப்படின்னு தனித்தனியா கொடுத்துருக்கோம்। இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி। இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க எங்கேயும் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க। இன்னைக்கு இந்த காரியம் செய்யலாமா வேண்டாமா, முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு சுலபமா இருக்கும்। அப்படி ஒரு அருமையான ஒரு வழிகாட்டியா தான் இதை கொடுத்துருக்குறோம்। இந்த நாட்கள்ல ஒரு சில நாட்கள் விடுபட்டிருக்கும், அது மத்திய பலன்களை கொடுக்கக்கூடியது। அதுக்கு அடுத்தது நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள், ராசிக்கு எது, நட்சத்திரத்திற்கு எது, அடுத்தது சந்திராசிரமங்கள், இது எல்லாத்தையும் அடக்கிதான் இப்ப நம்ம ராசி பலன் பார்க்க போறோம்। வாங்க ராசி பலனுக்குள்ள போறோம்। அன்பிற்கினிய கடகராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் அப்படிதான் நம்ம சொல்லணும்। ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாதம்। கஷ்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் அற்புதமான ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மாதம் இருக்குது। ஏன்னா இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும், 5ங்கிறது பூர்வகுடி புத்திரஸ்தானம், 10ங்கிறது தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 5, 10க்கு உண்டான செவ்வாய் பகவான் 20-10 வரைக்கும் விரயஸ்தானம் இருக்கிறார்। அதுக்கு அடுத்தது உங்க ராசிக்கு வர்றார்। இதனால தொழில் ரீதியா இருக்கிற விரயங்கள், தொழில் அமையிலேயே எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த நிலைகள் மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது। உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்திற்கு போறார்। வேறிய சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு, எண்ணம் எழுத்து இயக்கம் அப்படின்ற 3ஆம் இடத்திற்கு போறார்। அந்த 3ஆம் இடத்திலேயே 3ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் ஆட்சி மூல திரிகோணம் அடைகிறார்। 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு சிறப்பு। 3ஆம் அதிபதி புதன் ஆட்சியாகி மூல திரிகோணம் அடைகிறது, அதை விட இன்னும் சிறப்பு। அப்ப இங்க ஒரு அருமையான ஒரு புதாதித்ய யோகம் 17ஆம் தேதி வரைக்கும் இங்க கிடைக்குது। இப்போ இந்த காலகட்டங்கள்ல கல்வியில படிக்கிறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, வெளியூர்ல போய் படிக்கலாமா அப்படின்னு எல்லாம் முயற்சி பண்றவங்களுக்கு, அதே சமயம் வெளிநாடு போறவங்களுக்கு, ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானோட தொடர்பு கொள்றதுனால வெளியூர் வெளிநாடு போய் படிக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்றவங்களுக்கும், வெளியூர்ல வேலை தேடுபவர்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்। இது 3ஆம் இடத்துல இருக்கிற புதனால காலி நிலங்கள், தாய் மாமன் உறவு, வங்கி வேலை இருக்கிறவங்களுக்கு, எழுத்துத்துறை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலம்। 10ஆம் தேதிக்கு மேல, 10-10க்கு மேல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றார்। 10ஆம் தேதிக்கு மேல சுகஸ்தானத்திற்கு 3ஆம் இடத்து அதிபதி சுகஸ்தானத்துக்கு வர்றாரு। அவரே உங்களுக்கு விரையாதிபதியுமாவும் வந்துறாரு। இப்ப 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால நீங்க தாராளமா காலி நிலத்தை விற்கிறது, வாங்குறது, தாய் மாமனால ஏதாவது உதவிகள் வேணும்னா அந்த மாதிரி கிடைக்கிறது, வங்கித்துறையில் இருக்கிறவங்களுக்கான, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம்। ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்குமான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலேயே ஆட்சியாகிறார்। இது ஒரு அருமையான ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய
கொடுக்கக்கூடியது, செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது. 4ஆம் இடங்கிறது தான் வண்டி வாகன யோகம், தாய் ஸ்தானம். அப்ப இந்த மாதம் உங்களுக்கு நீங்க விரும்பாது கூடவே புதன் இருக்கிறதுனால காலி நிலமும் நீங்க என்ன விரும்புறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வாங்குவதற்கு உண்டான கிரக நிலைகள் இந்த மாதம் அற்புதமா இருக்குது. சுக்கிர பகவான் 12ஆம் தேதி வரைக்கும் தான் துலாத்துல ஆட்சி இருக்கிறார். அதனால 12ஆம் தேதிக்குள்ள நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னா ரொம்ப எளிமையா கிடைச்சிடும். 12ஆம் தேதிக்கு மேல 5ஆம் இடத்திற்கு பூர்வ உத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு மாறுறார். ஆக திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, கல்விக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, வெளிநாடுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, வெளியூருக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, வங்கி சார்ந்த வேலைகளுக்கு, வங்கி தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இணைகிறது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகவும், அதே சமயம் உங்களுக்கு 5ஆம் இடம், 5ங்கிறது காதல் ஸ்தானம். ஆக காதல் ஸ்தானத்துல காதலுக்கு உண்டான கிரகமே போய் அங்க இருக்கிறதும், வீரியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் அங்க இருக்கிறதும், நீங்க பெண்கள் விஷயமா இருந்தாலும் சரி, ஆண் விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும். இல்லை அப்படின்னா இந்த விஷயத்துல நேரா சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இந்த மாசம் செயல்படணும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் கடன், ருண, ரோக, சத்ருஸ்தானம், போட்டி தேர்வுல வெற்றி, தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும், பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 9ஆம் அதிபதி லாபஸ்தானத்துல. இதோட வேற என்ன யோகம் வேணும்? உங்களுடைய அபிலாஷைகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலம். 9ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அப்படி வக்ரம் அடைகிற குரு உங்களுடைய ஜீவனஸ்தானத்திற்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு சொல்றார். அப்ப இந்த காலகட்டத்துல குரு பகவான் சார்ந்த வேலைகளை, குரு பகவானுடைய வேலைகளை சார்ந்த வேலைகளை நீங்க செஞ்சுட்டு வர்றப்ப அவரும் இந்த மாதம் முழுவதும் ஒரு சிறப்பான பலன்களையே உங்களுக்கு நிறைய செல்வங்கள். குரு அப்படின்னாவே மிகப்பெரிய செல்வத்துக்கு அதிபதி யாருன்னா 2 பேர் தான், ஒருத்தர் சுக்கிரன், இன்னொருத்தர் குரு. ஆக குரு இந்த மாதம் உங்களுக்கு லாபஸ்தானத்திலையும் சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலையும் இருக்கிறது ஒரு அற்புதம். ஒரு செல்வத்தினுடைய உச்சகட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான மாதம் இது. ஆக மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம். 8ஆம் அதிபதி 7, 8க்கு உண்டான 8ஆம் அதிபதி 8லயே இருக்கிறார். அதனால ஆயுள், ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்க எல்லா விஷயத்திலயுமே ஆக மொத்தத்துல இது வரைக்கும் கடகத்துக்கு என்னென்னலாம் கஷ்டம் நினைச்சீங்களோ அந்த கஷ்டமெல்லாம் நீங்கக்கூடிய மாதம். 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் நீச்சமாகிறார். அப்போ நீச்சமாகிறப்போ தனகாரகன் நீச்சமாகிறப்ப 17ஆம் தேதிக்கு மேல இங்க கிரக இணைவுகளும் சுக்கிரனும் புதனும் விருச்சிகத்துக்கு வர்றதுனால அந்த 17ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க. மற்றபடி எல்லா விஷயங்களுமே நல்லா அற்புதமா இருக்கு. கடக ராசி நேயர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 13/10/24 மாலை 3:40 முதல் 15/10/24 மாலை 4:50 வரைக்கும் சந்திராஷ்டமங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 4, 5, 7, 9, 11, 13, 16, 18, 19, 21, 25, 27, 29, 31. அசுப நாட்கள் அக்டோபர் 1, 3, 14, 18, 26, 28, 30. யோக நாட்கள் அக்டோபர். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 1, 3, 5, 6, 8, 10, 12, 14, 17, 20, 22, 26, 28, 30. அசுப நாட்கள் அக்டோபர் 4, 15, 19, 27, 29, 31. ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர்
2, 4, 6, 7, 9, 11, 13, 15, 18, 21, 23, 27, 29, 31. அசுப நாட்கள் அக்டோபர் 1, 3, 5, 16, 19, 30. யோக நாட்கள் அக்டோபர் 11, 13. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாட்டோடு ஸ்ரீராமர் வழிபாடும் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்துக் கொள்வதும் மிக சிறப்பு. பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அம்பாள் வழிபாட்டோடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சாய்பாபா படத்தை வைத்துக் கொள்வதும் எப்பொழுதும் உங்களுக்கு சிறப்பு. ஆயில்ய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அம்பாள் வழிபாட்டோடு ஆதிசேஷன் வழிபாடும் அதே போல ஆதிசேஷன் படத்தை வைத்துக் கொள்வதும், ஆதிசேஷனை தனியே வைக்க முடியலனாலும் அனந்தசயன பெருமாளோடு இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனை வைத்துக் கொள்வதும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம்.